வணக்கம் மக்களே. ஐபிஎல் 2025 ஒரு பக்கம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமா இருந்தாலும், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கூடவே சச்சரவுகளும் தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கு நம்ம சொல்லியாகணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆரம்பத்தில் இருக்கும்போது இந்திய அணிக்கு பல்வேறு இளம் வீரர்கள் அறிமுகப்படுத்தியதில்ல ஐபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கிய பங்கு உண்டு தான் நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு இந்திய அணிக்கு ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே நம்ம இந்திய அணிக்கு செலக்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ரீதியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல கடந்த 10 வருடமா பார்த்தீங்கன்னா பல்வேறு இளம் வீரர்களுக்கு ஒரு முக்கிய அடித்தளமா ஐபிஎல் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். அதாவது நீங்க இந்திய டீமுக்கு ஆடுறீங்களோ இல்லையோ, ஆனா ஐபிஎல்ல ஒரு சீசன் நீங்க விளையாடிட்டாலே நீங்க லட்சாதிபதி ஆயிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ரீதியில் ஐபிஎல் மிகப்பெரிய அளவுல ஒரு வியாபார தளமா மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லியாக்கணும். அந்த அளவுக்கு ஐபிஎல்லோட வியாபாரம் பார்க்கும்போது இந்திய வீரர்கள் மட்டும் இல்ல, உலக வீரர்களுக்கு இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாருமே ஐபிஎல்ல ஒரு மேட்சை நம்ம ஒரு சீசனை விளையாட்டாலே நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஏன்னா அவங்க நாட்டுல 5 வருஷம் விளையாடினா கூட அவ்வளவு காசு சம்பாதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரே வருஷத்துல ஐபிஎல் விளையாடினா அந்த காசை சம்பாதிச்சிருவாங்க. அது மாதிரி மிகப்பெரிய அளவுல ஒரு வியாபார தளமா ஆகி போன ஐபிஎல் சமீப காலமா பாத்தீங்கன்னா சச்சர்களுக்கும் தொடர்ச்சியா பேர் போனதா தான் இருக்கு. இது ஐபிஎல் டீமால நம்ம சொல்ல முடியாது. ஐபிஎல் அந்த அந்த அணிக்கு சப்போர்ட் பண்ற ரசிகர்கள் மூலியமா தான் நம்ம சொல்லியே ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த 3 டீம் தான் அதிக அளவுல விமர்சனிக்கப்படுகின்ற டீமா தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஆர்சிபி பொம்பளை கப்புன்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் தோனி அவர்களை மட்டமா பேசுறதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களை மட்டமா பேசுறதுமா தான் இங்க 3 பேரை சுத்தி தான் ஐபிஎல் டீமே இருக்கு நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஐபிஎல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அணிகள்னா மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே. வழக்கமா 17 வருஷமா கப் அடிக்காம இந்த 18வது வருஷமாச்சு கப் அடிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிற ஆர்சிபி. நம்ம இணையத்திலாம் பார்க்க அதிக அளவுல பாக்குறோம். அவங்க மிக கேவலமான முறையில ரசிகர்களை திட்டுறதாகட்டும், விராட் கோலி வீடியோ மாஃபிங் பண்ணி போட்டோ மாஃபிங் பண்ணி போடுறதாகட்டும், அதுக்கப்புறம் அதற்கும் கீழ்த்தரமா இந்திய அணிக்கு மிக பல்வேறு சாதனைகளை படைத்த கப்புகளை ஐசிசி டிராஃபிலாம் வாங்கி கொடுத்த தோனியை இவங்க கிண்டல் பண்ற விதமாகட்டும், கண்டிப்பா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேரையுமே இவங்களோட ரசிகர்கள் மாத்தி தான் நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. அதனால அவர்கள் 3 பேரும் அது மாதிரி சண்டை போடுறாங்களா பார்த்தா இல்லையே, அவர்கள்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. எதற்காக இந்த சச்சரவுகளும் தெரியல. கண்டிப்பா இணையத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு, படுகேவலமா இருக்கு இவங்க 3 டீமோட ரசிகர்களும் பண்றது. மற்ற டீம்லாம் கண்டிப்பா கணக்குல எடுத்துக்க வேணாம். அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு, ஆனா இந்த 3 டீமால தான் இம்பாக்டா இருக்கு. மற்ற டீமால இருக்கிறதோட இந்த 3 டீம் மட்டும்தான் ரொம்ப இம்பாக்டா இருக்கிறதால தான் சர்ச்சைகளும் இந்த 3 டீமோட சுத்தி தான் இருக்கு நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா தோனி மீதுலாம் வன்மத்தை காக்கிறதெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. தோனி செய்த சாதனைக்கும் அவர் விளையாடிய ஆட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் விமர்சனம் செய்வதற்கு தகுதியே இல்லை உங்களுக்கு எல்லாம். அதே போலதான் விராட் கோலியும் இந்திய அணிக்காக ரன் மிஷின் சொல்லிட்டு பேர் வாங்கினவர். அவரு விமர்சனத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லை. ரோஹித் சர்மா தன்னோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா பல மேட்சுகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவரையும் நீங்க விமர்சனம் பண்றதுக்கு தகுதியா இல்லை. ஐபிஎல்ல வச்சு நீங்க இவங்களை நீங்க விமர்சனம் பண்றதெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அதே இந்தியாவின் விராட் கோலின்னு சொல்றதும், ரோஹித் சர்மான்னு சொல்றதும், ஐபிஎல் இவங்களும் மாத்தி திட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி நிலைப்பாடுன்னு தெரியல. ஜஸ்ட் ஃபார் ஐபிஎல் அவ்வளவுதான். விளையாடுனா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, இல்லைன்னா இது பண்ண போறாங்க. வழக்கமா இன்டர்நேஷனல் மேட்ச்னா அப்படிதான், அதுதான் நடக்குது. எதுக்கு ஐபிஎல் மட்டும் நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த தேவையில்லாத சச்சரவுகள்லாம் கண்டிப்பா நீங்க விட்டு தள்ளணும் தான் சொல்லலாம். அரசியலை விட கேவலமா போயிட்டு இருக்கு ஐபிஎல்லோட சச்சரவுகள். கண்டிப்பா அரசியல் எப்படி ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை கேவலமா பேசும்போது அவங்க மூலம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்றாங்களோ, கூடிய சீக்கிரத்தில் இதுக்கும் வரும் போல, ஐபிஎலுக்கும் வரதான் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தரங்கட்டத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய விமர்சனங்களும் அப்படிதான் இருக்கு. ஒரு கிரிக்கெட்டை விமர்சனம் பண்ணுங்க, ஏத்துக்கலாம். கிரிக்கெட்டை விமர்சிங்க, ஏத்துக்கலாம். ஆனா ஒரு தனிப்பட்ட நபரும் அதை விமர்சனம் பண்றது, அவங்க போட்டோவை மார்பிங் பண்றது, வீடியோ வச்சு போடுறது, அப்புறம் புடவை கட்டி விட்டு வீடியோ போட்டோலாம் மார்பிங் பண்றதுல கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இந்தியா கிரிக்கெட்டோட தலைமையகம் பார்த்தா நம்ம இந்தியா தான். கிரிக்கெட்டுக்கு ராஜா அரசன் யாருன்னு பார்த்தா
இந்தியா தான். கண்டிப்பா அது நமக்கெல்லாம் கண்டிப்பா பெருமையா தான் இருக்கு. ஏன்னா ஒரு போட்டியில இந்தியா மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதிக்கமா பாக்குறதெல்லாம் கண்டிப்பா நம்ம பெருமையா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஐபிஎல் லாஸ்ட் டைம் நடந்த சாம்பியன் டிராஃபியோட பாகிஸ்தானோட நிலைமையை பார்த்தோம். அவ்வளவு கதற விட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே நேரத்துல ஐபிஎல்ல இவ்வளவு மற்ற கேவலமாலாம் நம்ம நடந்ததுக்கெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா தான் பார்க்க முடியும். இதெல்லாம் தேவையில்லையே. கிரிக்கெட்டா பார்த்துட்டு போங்க. தேவையில்ல விமர்சனம் எல்லாம் வேணாம். நன்றி, வணக்கம்.